படம் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி வந்து தலைவரை மாசாவே பார்த்துருப்போம். அடுத்தையும் வெட்டையிலையும் மாசா தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஒரு மெசேஜ் ஃபுல்லா தலைவர் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு ஆஸ் ரஜினி ஃபேனாவே. ஏன்னா ஒரு எல்லாருக்குமே பியூர் ஹிந்துவா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் கேரக்டர் வந்து ஸோ மத நம்பிக்கைகள் வந்து எல்லாருமே நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு படம் மெசேஜ் ஃபுல்லா ஒரு படம் எடுத்திருக்காரு. இதுவே தலைவருக்கு ஒரு தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கு. ஸோ ரொம்ப ப்ரௌடா இருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது. கண்டிப்பா சார், அவர் வர சீன் எல்லாமே மாசா இருக்கு. நாங்க என்ன நினைச்சோம்னா செகண்ட் ஹாஃப்ல ஏதோ கொஞ்ச நேரம் வருவார் போல தான் நினைச்சிட்டு வந்தோம். பார்த்தா படம் ஃபுல்லாவே அங்கங்க வந்துட்டே தான் இருக்காரு. நியர்லி பாத்தீங்கன்னா தலைவர் நியர்லி ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 50 மினிட்ஸ் வரையும் தலைவர்ல ஃபுல்லா வராரு. 50 மினிட்ஸ் வரையும் வராரு. ஸோ அது செந்தில் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் சார். அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பூசாரியா நடிச்சிருக்காரு. ஆனா ரொம்ப சென்டிமெண்டா நடிச்சிருக்காரு. அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஒரு மெசேஜபிள் படம் சார். ஆக்சுவலா ஒரு அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற அந்த ரிலீஜியனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை தான் ஐஸ்வர்யா மேம் எடுத்திருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா மேம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க, நாங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தலைவர் வச்சு லீட் பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, 200% பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் அவர் முஸ்லீம் கேரக்டர் கொடுத்து நல்லா பேச வச்சிருக்காங்க. ஸோ நிறைய மெசேஜ்கள் கொடுத்துருக்காரு சார். எப்படி நம்ம இருக்கணும், எதை வச்சு நம்ம பண்ணணும், ஸோ எப்படிலாம் நம்மளை பிரிக்க பார்ப்பாங்க, எப்படி ஒத்துமையா இருக்குன்றத நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். பாஷா பாய் வந்து ஒரு மாஸ் கேரக்டர், இது வந்து மாஸ் கேரக்டர் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு லீட் பண்ணி ஜனங்களை எப்படி நம்ம ஒரு ஒற்றுமையா வச்சுக்கணும், எப்படி நம்ம யாரு நம்மள போஸ்ட் பண்ணாலுமே அதை நம்ம மனசுக்குள்ள வாங்காம எவ்வளவு நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்திருக்காரு. மத நல்லிணக்கம் தாங்க. அது தலைவர் முதல்ல சொன்ன மாதிரி இப்போதைக்கு தேவையான படம் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா தான் இருக்குது ஓரளவு. நல்லா இருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மேம் வந்துட்டு இது வந்து அவர் தலைவருக்காகன்னு எழுதல இது ஸ்பெசிஃபிக்கா. ஆனா அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு வெயிட்டேஜான கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு அது அவரால் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆமா 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 இது மத நல்லிணக்கத்தை பத்தி தான் வந்துட்டு. இது ரெண்டு மதம் இல்ல, எந்த மதமா இருந்தாலும் தலைவர் சொன்ன மாதிரி பௌத்த மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், எதா இருந்தாலும் ஹிந்து, எதா இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கணும், அவ்வளவுதான். இது அதை பத்தி தான் பேசுது. இது இல்ல இல்ல, அதை பத்தி அவங்களே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது மாதிரிலாம் கிடையாது. தலைவர் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானவர் அவரு. இப்போ நல்லாவே தெரியுதுங்க. ஆக்சுவலா தேர்ட் மூவி பண்ண மாதிரி தெரியல. என்னவோ ஒரு 10 to 15 மூவிஸ் எடுத்த மாதிரி நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. சீன்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்கு, இந்த மூவில நல்லா இருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதான மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த மூவில வந்துட்டாரு. ஆமா 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 இது வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஓரளவு மூவிக்காக ஸ்டோரி லைனுக்காக வருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிளேஸ் பண்ண அதுக்காக வருவாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் தலைவர் எப்படி இருந்தாலும் தலைவருக்காக டிஃபால்ட்டா லேடிஸ் வந்துட்டு குழந்தைங்க எல்லாருமே வந்துருவாங்க. நல்லா இருக்குங்க, ஓவராலா நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. அவர் கொடுத்ததுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. செந்தில் சார் வந்து அவர் ஸ்பெசிபிக்கா சொல்லணுங்க, அவ்வளோ அருமையா பண்ணிருக்காரு. நம்ம அவரை வந்து நிறைய கேரக்டர்ஸ்ல பாத்துருக்கோம், காமெடியாவும் பார்த்திருக்கோம், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாவும் பார்த்திருக்கோம். பட் இந்த மூவில வந்துட்டு அவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. தம்பி ராமையா சார் அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. இவங்க கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் வருதுங்க. எல்லா கேரக்டர்ஸும் வில்லன் கேரக்டர்ஸ் மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலி, ஏன்னா தலைவர் படம்னால ஃபேமிலியா பார்க்க முடியாது. இந்த படம் இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. சார் சூப்பர் சார் படம். ஆனா அருமையான படம் சார். இது வந்து இந்து முஸ்லீம் எந்த ஒரு இதுல பாகுபாடு இல்லாம அருமையா எடுத்திருக்காரு. இது வந்துட்டு எல்லாருக்கும் இப்ப வெளியே போனா கூட சரி, ஒரு எந்த ஒரு ஜாதி மதத்தை பத்தி இல்லாம கிளீனா நான் சொல்றேன் சார். ஆனா ரொம்ப நல்லா இருக்கு சார். சக்சஸ், சூப்பர் படம். கிளைமேக்ஸ் செமையார், திருப்பி பார்க்கலாம். கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸ், வெரி எமோஷனல், நீட் ஆஃப் த அவர். தலைவர் சொன்ன மாதிரி நீட் ஆஃப் த அவர். ரொம்ப சென்டிமெண்டான படம், சூப்பர் படம். தலைவர் வேற லெவலு, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஐயோ சமஸ்டே, ஐயோ சொல்ல முடியல, படமா இருக்கு. திருப்பி பாருங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா இதுல ஆக்ட் பண்ணிருக்கேன் செந்தில் சாரோட மருமகளா. சோ கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். நம்ம ரிலீஜியன் பேஸ்டா நம்ம எல்லாரும் பிரிஞ்சு இருக்க கூடாது, ஒத்துமையா இருக்கணும் தான் படத்துல சொல்றாங்க. நல்லா இருந்தது. ஆக்ஷனும் இருந்தது, சென்டிமெண்ட்டும் இருந்தது, ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. சாரோட மியூசிக்
டிஃப்ரெண்டா இருந்தது அவங்கள இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல பாக்குறதுக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. கண்டிப்பா இருக்கும். 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த மூவில. சோ அவங்களுக்கு ஒரு கண்டிப்பா இது ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும். சூப்பர். சூப்பரா இருந்துச்சு ஜி. அதுதான் எல்லாரும் இந்தியால இருக்கோம். ஸோ எல்லாருமே அந்த இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலிஜன் பத்தி ஓவரா இது பண்ணிக்க வேணாம், எல்லாரும் ஒண்ணுதான்றது தான் படத்துல சொல்லுவார் மெயின் மெசேஜ். ஆமாஞ்சி ஆமாஞ்சி, கமர்ஷியலா எல்லாருமே பார்க்கலாம். ரஜினிகாந்தும் பக்காவா இருக்கும் எல்லாமே படத்துல. கண்டிப்பா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் வேற லெவல் பண்ணிட்டாரு. சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற்றுமையில் ஒற்றுமைன்றது தான் கான்செப்ட். ஒரு யாராருங்க பிரியாணி ஆமா.